சென்சஸ்ங்கிறது எந்த சென்சஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாங்க எடுத்துக்கிறோம். அந்த எந்த சென்சஸ் நாடாளுமன்றம் தீர்மானிக்கும்னு ஒரு வார்த்தையை கொண்டாந்து பூத்திருக்கீங்க. அந்த புத்திசாலி தேஜஸ்வி சூர்யா கிட்டதுக்கு பதில் இருக்கா? இங்க வக்காலத்து வாங்கிட்டு வந்த அண்ணாமலை கிட்டதுக்கு பதில் இருக்கா? கிடையாது. இவ்வளவு சந்தேகங்களை நம்ம கிளப்புறோம். 39ல இருந்து 59ங்கிறீங்க, 61ங்கிறீங்க. திடீர்னு இப்ப 61 தான் நம்புறேன். 60 59ல இருந்து 61 இடம் வரைக்கும் ஒரு இடம் வரப்போகுது. நான் 100% நம்புறேன். இப்ப அது அமலுக்கும் வந்துடும். அதுல என்ன சரத்துல கொண்டா சேர்க்கிறீங்க? எந்த சென்சஸ் அடிப்படையில இந்த இடங்களை தீர்மானிப்பது என்பதை அவ்வப்போது நாடாளுமன்றம் தீர்மானிக்கும். அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டாம். அப்படின்னா 3ல் 2 பங்கு வேணும். பாதி மாநிலங்களுக்கு மேல மாநில அரசுகள் சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி ஒத்துக்கணும். அந்த திருத்தப்படி இல்ல, சிம்பிள் மெஜாரிட்டியில நாங்க நாடாளுமன்றத்திலேயே அதை முடிவு செஞ்சுக்கோங்கிறாங்க. அப்ப இந்த 5 வருஷத்துக்கு காட்டுவீங்க. அடுத்த 5 வருஷம் தேர்தல் வரப்போற போது 4வது வருஷம் முடிகிற போது நாடாளுமன்றத்தை கூட்டி இதே பிஜேபி அரசு 2021 சென்சஸ் படி இல்ல இப்ப 2 வருஷம் முன்னாடி எடுத்த 2029-27 சென்சஸ் படி தொகுதி மறுவரைவு நடக்கும்னா என்ன நடக்கும்? நம்ம 59 50 குறையும். உத்தரப்பிரதேசத்துக்கு அதே 50% உயர்ந்து 120 இருக்கிற உத்தரப்பிரதேசம் 140 மாறும். இது நடக்காத உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க இந்த பிரகாஷ்பதிகளை. இந்த சந்தேகங்களை கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு துப்பு இல்ல. நிஜமாவே கொதிக்குது சார். நீங்க என்ன அரசியல் பண்ற போது பண்ணிக்கோங்க சார். ஒரு உரிமை பறிப்போகுதுன்னு நினைச்சா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்னா நீங்களாம் யாரு? உங்களுக்கு எதுக்கு இங்க அரசியல்?